இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு, இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் 7.5 சனியில் மாட்டி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் 7.5 சனி முடிந்த உடனேயே எனக்கு எல்லாமே நல்ல பலனாகவே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரே விளக்கம் தான். 7.5 சனி முடிந்தாலும் உடனடியாக அப்படியே டக்குன்னு ஒரு மாற்றம் ஏற்படாது. படிப்படியாக தான் ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். 7.5 சனியில் இருக்கக்கூடிய மகர ராசி இருந்தீங்க இல்லையா, அப்பயே ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது, அதாவது பாதச்சனியாக வரும்பொழுதே ஒரு சிலருக்கு நல்ல அமைப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒரு சிலருக்கு இப்போ வரைக்குமே பாதச்சனி முடிஞ்சு 7.5 சனி முடிந்து இத்தனை மாதங்கள் ஆகியுமே இன்னும் மாற்றங்கள் ஏற்படலை. இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் ஆகியுமே எனக்கு ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு பதிவானதை நான் விளக்கமாக சொல்கிறேங்க. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதாவது பொறுமை நிதானம் சில இடங்களில் நமக்கு அவசியமான ஒன்று ஆகிடுது. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு. இப்போ ஒரு சிலவங்க நிற்பாங்க, கரெக்டாக பஸ் வந்துடும், ஏறிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் நின்று கால் கடுக்க நின்று அதுக்கு பிறகு பஸ் வரும், அதில் ஏறிடலாம். ஒரு சிலர் நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்குமே வராத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு வரும், வெயிட் பண்ணும், அந்த மாதிரியான அமைப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா பல பேர் நினைக்கலாம் உடனடியாக 7.5 சனி முடிந்த உடனே நமக்கு அப்படியே தலைகீழ மாறி நம்ம எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேறிடலான்ட்டு. வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் நமக்கு படிப்படியாகத்தாங்க வரும். இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். அதுதான் பொறுமை வேணும், கொஞ்சம் நிதானம் வேணும். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலைகளில் எல்லாம் தெளிவாக செய்யணும். நமக்கு பிரச்சனை தீர்ந்தெடுத்துனாலும் உடனடியாக மாற்றம் இல்லைனாலும் மாற்றத்திற்கான வழிவகைகளை நாம் கையாளும் விதமாக செயல்படும் விதமாக இருந்தால் நம் உச்சபட்சமாக அனைத்தையும் விரைவில் கிடைச்சிரும். நமக்கு உடனடியாக கிடைக்கலனாலும் கூடிய விரைவில் கிடைக்கிறதுக்கான செயல்முறைகள் மூலமாக நம்ம அந்த இடத்த அடைஞ்சிடலாம். இதுதான் மகர ராசியின் இயல்பான நிலை. இது புரிதல் இருந்தால் மட்டுமே இந்த கால ஏற்றத்திற்கு மூலமாக உங்களுக்கு பல முறை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளியே வரணுன்ற சூட்சமம் தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் ரொம்ப இயல்பாகவே பார்க்கும் பொழுது அமைதிங்க. மகர ராசிக்காரர்களுடன் இருப்பது ரொம்ப சந்தோஷத்திற்குரிய ஒரு பலன்தான். அவங்க இயல்பாகவே பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடியவர்கள் தான். எந்த விதத்திலும் அவர்கள் யாருக்கும் இவங்களால் கெட்டதே நடக்காதுங்க, எழுதி கூட கொடுக்கலாம். அந்த அளவிற்கு இவங்க உத்தமமானவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா சொன்னாலும் காது கொடுத்து கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. தன்னந்தனியாக பல இடங்களில் மகர ராசி நின்று இருப்பீங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணீங்களோ அவங்க கூட உங்கள் பக்கத்தில் நின்று இருக்க மாட்டாங்க. யாரையெல்லாம் நம்பினீங்களோ அந்த இடத்துல அவங்களுடைய சுயரூபத்தை பார்த்துருப்பீங்க. இதை எல்லாமே நீங்கள் இப்போ கடந்து வந்திருக்கிறீங்க. அப்போ இப்போ வரக்கூடிய காலங்களை உங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுன்ற விதமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அழகாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையை முறையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அத்தனை வித தகுதியும் உடையவர்கள் யாருன்னு பார்த்தா மகர ராசி. யார் எப்படின்னு எல்லா விதமான குணங்களும், யார் யார் மூலமாக வந்த பிரச்சனைகளும், யார் யார் நமக்கு சரியானவர்கள் யார் சரியில்லாதவர்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த 7.5 ஆண்டு உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருப்பார். ஏன் அப்படி உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தாங்க, எனக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க, நான் என்னங்க பண்ணேன், நான் எந்த பாவமும் பண்ணலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு பாவம் பண்ணதற்காக அது கொடுத்தது கிடையாதுங்க. நாளைக்கு ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் செல்வதற்கு இன்றைக்கு உங்களை தகுதிப்படுத்தியிருக்கார் சனி பகவான். அதை தான் நீங்கள் நினைக்கணும்.
நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க, அதுக்காக உங்களை தகுதிப்படுத்தியிருக்காரு. இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் அந்த உயர்ந்த இடத்திற்கு போவதற்காக உங்களை வைத்து தானே அவங்க வர முடியும். எங்கள் அப்பா இதெல்லாம் கஷ்டப்பட்டார், எங்கள் அம்மா இதெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இந்த இடத்துலலாம் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இவங்கள் வழியை நாம் பின்பற்றக்கூடாதுங்கிற விஷயம்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு இடத்துக்கு, ஒரு நல்ல இடத்திற்கு நாம் வரணும்னா சில விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு பாடமாக எடுத்துக்கிட்டு தான் வரணும். அந்த பாடத்தை தான் 7.5 ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கார். கொஞ்சம் அதன் மூலமாக வலியையும் சுமந்திருக்கீங்க, வலியோடு தான் வந்தீங்க. ஆனால் அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு படிப்படியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு கிரக நிலவரப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலனாகத்தாங்க இருக்குது. அதாவது பார்க்கும் பொழுது உங்களுக்கு கலவையான பலன்களை தராருங்க. அனைத்து கிரகங்களுமே பெரும்பாலும் நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத இந்த கிரக பலன் சொல்லுது உங்களுக்கு. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்பொழுது முழுமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. முழுமையாக உங்கள் வாழ்க்கைக்கு அத்தனை நன்மைகளையும் அவர் தான் தேடித்தரார். யாரால் கஷ்டப்பட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களோ அவங்க தாங்க உங்களுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை போலத்தான் இப்பொழுது உங்களுக்கு சனி பகவான் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் ஏற்படுங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலே இல்லைங்க, வேலையை விட்டுட்டேன், தொழில் சொந்த தொழில் இல்லாமல் போயிடுச்சு, லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் போவே விட்டுட்டேன் என்ன சொன்னாலும் சரிங்க, இப்போ உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அரசாங்க பணியே கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா சனி பகவான் ராசிநாதன் பொழுது அரசாங்க பணி எளிமையாக கிடைக்குங்க. முயற்சி பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அரசாங்க பணி தான் வேணும், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு அதில் ஆழ்ந்து கூர்மையாக படித்து எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான உறுதியான பணிகள் இருக்குங்க. இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் உங்களுடைய முழு முயற்சி அதில் இருக்கணும். கொஞ்சம் கூட நீங்கள் வேறு வித சிந்தனைகள் போகக்கூடாது. ஒன்று எடுத்துக்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த காரியத்திலேயே முழுமையாக ஈடுபட்டுக்கணும். கவனச்சிதறல் வரக்கூடாது. அப்போ தான் நமக்கு 1008 பிரச்சனைகள் வருங்க. கவனத்துக்கு குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். சாதாரணமாக இருக்குள்ள எதுவுமே நடக்காது. நாம் ஒரு வைராக்கியம் வச்சு அதை செயல்படுத்தலான்னும் பொழுது தான் நமக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். ஆனால் அதையும் நீங்கள் கடந்து அதிலேயே உள்ளே இருந்து அதிலிருந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெற்றியாளராக திகழ்வீங்க. இதுதான் உறுதி. இது மகர ராசிக்கு அற்புதமான நேரம்ன்றதுனால நீங்கள் இதை கடைப்பிடித்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் வளர்ச்சி இருக்குது. தொழில் புதிதாக தொடங்கலாமான்னா நிச்சயமாக தொடங்கலாம். உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருந்தால் அதில் அனுபவம் இருந்தால் அதை தொடங்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கணும். எடுத்தங்கவுத்தன் எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. யார்கிட்டையாவது நான் ஜெயிச்சு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சி எதுவும் செய்யாதீங்க. உங்கள் முன்னாடி நீங்கள் ஜெயிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நிலைப்பாட்டோடு வச்சுக்கணும்னு நினச்சி உறுதியோடு செயல்பட்டு நிதானமாக செயல்பட்டாலே போதும். என்னைக்கு ஆயிருந்தாலும் நம்ம ஜெயிச்சு காமிச்சிடலான்ற உறுதி வந்துடும். அதனால் இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்குறாரு. அதே போல் தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சுலபமாக சரியாயிடும். அதே போல் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார். மகர ராசிக்காரர்களின் தாய் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இவ்வளோ நாள் ஏதாவது மருத்துவ செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அது குறையும். அதே போல் அவங்க பிள்ளைகளுக்கு, மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செலவாக இருந்தாலும் அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தியாக வருவாங்க. குழந்தைங்க நல்லபடியாக ஆரோக்கியமாக வரக்கூடிய சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா குழந்தைங்க நல்லபடியாக இருந்தால் தானே நாம் மனசளவில் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த சந்தோஷத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. எப்படியெல்லாம் மனசில் விரக்தியை கொடுத்தாரோ அதே அளவிற்கு உங்களுக்கு சனி பகவான் சந்தோஷத்தை கொடுக்குறார். அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு அமைதி வருங்க. சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. கணவன் மனைவி இடையே பிரிவு, தாய் தகப்பனிடையே பிரிவு, குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசலனாலும் கஷ்டம், நம்ம பெரியவங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாம் கஷ்டம். அது எல்லாத்தையும் சுமந்து தான் வந்திருக்கிறீங்க.
அதையெல்லாம் தீரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்குங்க. முதல்ல உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். தொழிலை நான் பெருசாக பண்ணலாமா, விரிவடைய செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். நான் இந்த ஊரில் வச்சுருக்கேங்க, வேறு ஒரு ஊரில் பிரான்ச் ஆரம்பிக்கலாமான்னு தாராளமாக செய்யலாம். கடன் குறைய வாய்ப்பு இருக்குங்க. கடன் சுமை படிப்படியாக குறைஞ்சிரும். இது நாள் வரையிலும் கடன் உங்களுக்கு பெரிய தலைவலி கொடுத்துட்டு இருந்திருக்கும், பெரிய பாரமாக இருந்திருக்கும். அந்த பாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. இப்போயே பெரும்பாலானோருக்கு குறைஞ்சிருக்கணும் இல்லைங்க, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குன்னா அது குறையறதுக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதார ரீதியாக நீங்கள் பணப்புழக்கம் ஏற்படும். பணம் வந்துக்கிட்டே இருந்தால், வரவு இருந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு தன்னால் அதற்கான வழிவகைகள் கிடைச்சிடும். அந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. எது தொட்டாலும் காரியம் வெற்றி அடையுங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ நடக்கும். எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், அது எல்லாமே நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இப்போ காரிய சித்தி உண்டாகும். அதே போல் திருமண பாக்கியமும் உண்டாகும். திருமண யோகம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குங்க. உங்களுக்கு ஏற்ற வரன், உங்கள் மனதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கக்கூடியவர்கள் சரியான அமைப்பில் உங்களுக்கு சேர்வதால் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். அப்படியே இருந்தாலும் அது சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு அந்த காலத்திலே பழமொழி எழுதி வச்சுட்டாங்க. அந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒத்தே போகாமல் இருக்கிறத விட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. குடும்பம்னா அப்படி தான் இருக்குன்றதோட நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு போயிடுவீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு சாதகமான குடும்பம் நல்லபடியாக அமைவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்குறாருங்க. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ பண வரவு இருக்கோ கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்குறாரு. சில உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்கனவே இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட்டுன்றதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. என்ன நைட்டில் கொஞ்சம் சரியாக தூக்கம் வராது, பழைய நினைவுகள் போட்டு பாடாப்படுத்தும். ஏற்கனவே நிறைய பிரச்சனை இல்லையா, அந்த பிரச்சனைகள் கண் முன்னே தோன்றும். சில நேரங்களில் புரியாமலேயே குழப்பத்திற்கு உங்களுக்கு ஆளாவீங்க. நான் என்ன செய்கிறதுனே தெரியல, இனி வரக்கூடிய காலங்களில் நான் எப்படி கடத்த போகிறேன், எப்படி சரி பண்ண போகிறேன்ற யோசனைலாம் வரும். எது ஒன்றும் நம்ம கையில் இல்லைன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்க. நம்ம கைகளில் எதுவும் கிடையாது, நம்ம முயற்சி மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இறைவன் தான் அனைத்தையும் சரியாக அமைத்து நம் வாழ்க்கையை சீராட்டியும் பாராட்டியும் வைக்கிறது. அதனால் இறைவனை நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த காரியம் வேணாலும் பண்ணுங்கள், முயற்சி எல்லாம் வெற்றியாகும். போட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. மனக்குழப்பம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு மனதை தெளிவாக வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. இதனால் எந்தவித குழப்பமும் ஏற்படாது. ஒன்றே ஒன்று தாங்க, ராகு பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், அது உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்களிடையே, குடும்பத்தில், அலுவலகத்தில், எங்கேயோ ஒரு பேசுகிறீங்க, உங்களுக்கு கூட பேசக்கூடிய இடத்துலையே இருக்கிறீங்கன்னா அங்கே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகு பகவான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். நீங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து எல்லாருக்கும் சரியாக பொருந்துமான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இல்லையா அமைதியாக விட்டுருங்க. ஏன்னா இப்போ அப்படி இருக்குது, நேரம் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எது சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்றைக்குமே தவறான வழிகளில் யாருக்குமே சொல்ல போகிறது கிடையாது, அதுதான் உண்மை. ஏன்னா மகர ராசிக்காரர்களுடைய இருந்தாலே போதுங்க, வாழ்க்கையில் நல்லது கெட்டதை அழகாக புரிஞ்சிக்கலாம். அவங்க செல்லக்கூடிய பாதையை நம்ம பார்த்தாலே போதும், அவங்க கூட கூட பயணம் பண்ண தேவை. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு மகர ராசியை பார்த்தாலே போதும், அவங்களுக்கு தெளிவான விளக்கங்கள்லாம் தெரியும். அவங்களுக்குன்னு வரும்போது தான் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க அழகாக சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களோட இயல்பு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில இடங்களில் நீங்கள் பொறுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அமைதியாக கடைப்பிடிங்க, வேறு வழி கிடையாது. அதே போல் இரவில் தூக்கம் வர்றதும் கொஞ்சம் குறைச்சலாக தாங்க இருக்குது. ராகு பகவான் மன சங்கடத்தை கொடுக்குறார், மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தெளிவில்லாத எண்ணங்களை, குழப்பத்தை கொடுக்குறார். அதனால் சரியாக தூங்க மாட்டீங்க, சரியாக சாப்பிட மாட்டீங்க. ஒரு சில நேரங்களில் என்ன செய்யணுன்றத மறந்துடுவீங்க. சாப்பிட்டீங்களா இல்லையான்றதை சிலர் மறக்கக்கூடிய ஆட்களாகலாம் இருப்பீங்க. மகரத்தில் சாப்பிட்டோமா இல்லையா, எங்கே போனோம், எங்கே வந்தோம், எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, நாம் எவ்வளோ கொடுக்கணும், சில விஷயங்கள் உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பை ராகு பகவான் கொடுக்குறார். கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க, கொஞ்சம் அதுலேயே கான்சன்ட்ரேட்டாக இருங்க, அதுலேயே ஆராய்ந்து பாருங்கள்.
வெளியே வந்துடாதீங்க. எந்த விஷயத்துக்கும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறன்ற மாதிரி விட்டுட்டிங்கன்னா மறதி வந்துடும். அது ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க, கவனத்தோடையும் இருங்க. குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில விஷயங்களை தவிர்த்தாலே நல்லது தான் சொல்லுவேன். வாக்குறுதிகளை எந்த இடத்துலையும் கொடுக்காதீங்க. நான் செஞ்சு தரேன், என்னால் எல்லாம் முடியும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. சப்போஸ் கொடுக்க முடியலைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்த தயாராகிடுவாங்க. கேது பகவான் உங்களுக்கு எதிரிகளை கொஞ்சம் லைட்டாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வாக்குறுதிகளை எங்கேயும் கொடுக்காதீங்க. பகை வளர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க. இல்லைன்னு சொல்லிட்டா கூட அங்கே பிரச்சனை கிடையாது. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லும்பொழுது அந்த இடத்தில் உங்கள் பேரில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இல்லைன்ற மாதிரியே இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த வரையிலும் இந்த காலகட்டத்தில் பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம். அதே போல் முயற்சிகள் எல்லாத்துலேயும் ஆழ்ந்து முயற்சி பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்கிறாரு, சூரியனும் உங்களுக்கு பலமாக இருக்கிறாரு, குருவும் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் எந்தவித தடங்கள் வந்தாலும் அதை விட்டு வெளியே வராமல் அதற்குள்ளே இருப்பதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமான காலமாக இந்த காலம் அடிப்படையாக அமைதுங்க.